ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையிலே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? அல்லேலூயா. இங்க தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது அப்படின்னா கஷ்டப்படுறது, வேதனை அடைக்கிறது. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? எது வரைக்கும் இறங்க? இதே ஸ்டேட்மெண்ட் தான் பிரதர். இதே காரியத்தை நான் ஆண்டவர்களை கேட்டிருக்கிறேன். எது வரைக்கும் ஆண்டவருக்கு எனக்கு இறங்காதிருப்பேன்? நான் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ தான் போராடுறது, எவ்வளோ தான் கண்ணீர் விடுறது? ஒரு அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களா? தேவ பிள்ளையில அவர் யார் தெரியுமா? இரக்கமுள்ள கர்த்தர். அல்லேலூயா. நம்ம மேல மனமிறங்குகிற கர்த்தர் அவர். வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு. உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் யாருங்க? இரக்கமுள்ள கர்த்தர். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டாரா? அல்லேலூயா. தேவப்படையில உலகங்களை கைவிட்டுச்சு, மனுஷர் கைவிட்டாங்க, உறவுகள் கைவிட்டாங்க. ஏன் ஆண்டவரோட கைவிட்டார் நினைக்கிறீங்களா? எப்படிங்க கைவிடுவார்? ஆமென். எப்படி நான் மறப்பேன்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? ஆண்டு கேட்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர். தேவப்பிள்ளை அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியா அவர்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரொம்ப அழகாக இருக்க பாருங்க. தேவப்பிள்ளையில அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கு மனம் இறங்கி என்ன அற்புதத்தை செய்ய வேண்டும்? அவர் இரக்கத்தில் அவன் இரக்கம் பாராட்டி உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகலை, அவர் உங்களை கைவிடலை. உலகம் கைவிட்டுரும், மனுஷர் கைவிட்டுருவாங்க, உறவுகள் கைவிட்டுரும், எல்லாத்தையும் இழந்து போன இருக்கலாம். தேவப்பிள்ளையே, எல்லாரும் கைவிட்டாலும் ஆமென், உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஏன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், அவர் மனமிறங்குகிற கர்த்தர். வேதத்தில் எத்தனை சம்பவங்களை நான் பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் கர்த்தர் மனமிறங்கி எங்கெல்லாம் கர்த்தர் மனமிறங்கினாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடந்திருக்க நான் பார்க்குறோம். அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிற பார்க்குறோம். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறது. ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன், பல ஆயிரம் ஆவிகள் நிறைந்த ஒரு மனுஷன். அவன் பாருங்க, தன்னை கல்லறைகளிலும் அவன் தன்னை காயப்படுத்தி வேதனை உள்ள ஒரு மனுஷன். ஆனால் ஆண்டவருக்கு மனம் இறங்கி என்ன செய்தார்னாக்கா அந்த அசுத்த ஆவி அவன் துரத்தி விடுகிறத நான் பார்க்குறோம். அவன் துரத்தி விட்ட பிறகு அவன் ஆண்டவரையே பின்தொடர்ந்து போகணும்னு நினைக்கிறான். அப்போ தான் நீங்கள் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஆண்டவர் உனக்கு மனம் இறங்கி உனக்கு செய்த அற்புதத்தை உன் இனத்தாருக்கு போய் சொல்லு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் மனம் இறங்கினதுனால அநேக ஆயிரம் இருந்த அசுத்த ஆவியை கற்ற துரத்தி வஸ்திரம் தரித்தவனாய் ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றுவாரனா? தெய்வப்படையில் அவர் இன்னைக்கும் மனமிறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. நான் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் இரக்கத்தை சார்ந்து கொள்ளுங்க. அவர் இரக்கம் இன்னைக்கும் அவர் உங்கள் மேலே இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எது வரைக்கும் எனக்கு இறங்காதிருப்பீர் ஆண்டவரே என்று. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாவீது கேட்கிறது போல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவர் இந்த இரக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ ஒரு விஷயம் மனம் இறங்கி அற்புதத்தை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் பலனாய் மாறட்டும். தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கொப்ப கூட இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். ஆமென். அவர் மனம் இறங்குகிற தேவன். தைரியமாக போங்க. God bless you.